கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் மச்சான் பொண்ணு சிங்காரி மறுகொழுந்து பூக்காரி மச்சான் பொண்ணு சிங்காரி மறுகொழுந்து பூக்காரி மம்முதனின் மையலிலே சொக்கி புட்டா ஒய்யாரி மம்முதனின் மையலிலே சொக்கி புட்டா ஒய்யாரி கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் போனாளோ விளக்கு வைக்கிற நேரத்திலே பூ பறிக்க போனாளோ வேங்க போல ஆள கண்டு மயங்கி அங்கே நின்னாளோ வேங்க போல ஆள கண்டு மயங்கி அங்கே நின்னாளோ தனக்குத்தாரி அவ மனசே மாட்டி புட்டாளோ கிழக்குமான விளக்கு மட்டும் பேசிக்கிட்டாளோ சொன்னாளா கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் மாயக்கார தூதுக்காரி மாப்பிள்ளையை கண்டாளோ மாப்பிள்ளையை கண்டாளா மச்சான் மகளை மாலை சூட அச்சாரமே தந்தானோ மச்சான் மகளை மாலை சூட அச்சாரமே தந்தானோ பாதிசாம நேரத்திலே வரணும் இன்னானோ பாரிஜாத மரத்துக்கிட்டே நிக்க சொன்னானோ பாதிசாம நேரத்திலே வரணும் இன்னானோ பாரிஜாத மரத்துக்கிட்டே நிக்க சொன்னானோ கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம் விக்ரமா, அந்த நாடோடியின் தலையை கொண்டு வந்து தருபவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாற்றி விட்டால் மெச்சினேன் மாமா, மெச்சினேன். மாமா, தப்பித்தவர் யாராவது என்னுடைய தலையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து பரிசு பணத்தை பறித்துக் கொண்டு போய்விட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம். இல்லை இல்லை, அடியோடு மறந்துவிட வேண்டிய விஷயம். மகாராஜா, மகாராஜா. பெண்ணே, தெரிந்ததா ஏதேனும் செய்தி? அந்த ராஜாத்தியம்மா வந்து அமுதாம்மா கிட்ட அந்த நாடோடிய பத்தி ஏதோ சமாச்சாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பாரிஜாத மரம் பாதி ராத்திரி அப்படி இப்படின்னு இருந்தது. அதுக்கு மேல ஒண்ணுமே புரியலைங்க. நீ போகலாம். விக்ரமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என் வாளுக்கு வேலை இருக்குமோ? இருக்காது, மூளைக்குத்தான் வேலை. அது சுலபம், சொல்லுங்கள். உருவத்தில் நீ அந்த நாடோடியை போல் இருக்கிறாய் அல்லவா? இல்லை, அவன்தான் என்னை போல் இருக்கிறான். உண்மை. ஆகவே நீ அவனை போல் உடை அணிந்து
அமுதாவின் அந்தப்புறத்துக்கு செல்ல வேண்டும். சென்று அவள் காதலனை போல் நடிக்க வேண்டும். நடித்து அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அவனை கைது செய்ய வேண்டும். கைது செய்து கொல்ல வேண்டும். கொல்லுவோம். விக்ரமா, இந்த உடையோடு நீ போகலாகாது. மாற்றுடையோடு போக வேண்டும். மாற்றி விடுங்கள் உடையை. காட்டுகிறேன் என் திறமையை. எங்கே தான் இந்த நேரத்தில் வந்தீர்கள்? என்ன செய்வது? வந்துவிட்டேன். நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓட்ட திட்டத்தில் எந்த மாறுதலும் இல்லையே. மாறுதலா? இல்லை இல்லை. அப்படியானால் நான் யாருக்கும் தெரியாமல் அங்கு வந்து விடுகிறேன். நீங்களும் தவறாமல் வந்து விடுங்கள். எங்கு எங்கு? என்னத்தான்? அந்த செண்பக மரத்தடியில் தானே சொன்னீர்கள்? ஆமாம், சொன்னேன். எந்த செண்பக மரத்தடியில் சொல். இதற்குள் மறந்துவிட முடியுமா? கோட்டை சுவர் பக்கத்தில் இருக்கும் செண்பக மரம். ஆமாம், அதுவேதான். நேரம் சரியாக ஞாபகம் இருக்கிறதல்லவா? போங்களத்தான், இது கூடவா ஞாபகம் இருக்காது? இரவு சரியாக 2ஆம் ஜாமத்தில் குதிரையோடு அங்கு வருவீர்கள் அல்லவா? வருவேன். ஏனத்தான், நான் சொன்னதெல்லாம் சரிதானே? சரிதான், முக்காலும் சரிதான். யாராவது வரப்போகிறார்கள். நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள். போகிறேன். வாசல் வழியாக போகிறீர்களே? மறந்தேன். திருட்டு வழியாக அல்லவா போக வேண்டும்? போகிறேன். கண்ணே, நான் இப்படி போய் எப்படியோ போய் விடுகிறேன். நீ போ. ஜாக்கிரதை. ஏதாவது தெரிகிறதா? இல்லை, இன்னும் விளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அவள் புறப்படவில்லை என்றே நினைக்கிறேன். எழுந்தனை. 2ஆம் தாமம் மணி அடித்து விட்டது. நான் புறப்படட்டுமா? சீக்கிரம் புறப்படு. விளக்குகளை எல்லாம் அணைத்து விட. ராஜாத்தி, போய் வரட்டுமா? அமுதா, ஜாக்கிரதை. தெரிந்து கொள். பார்த்திபனா? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுமா வந்து அப்பா உள்ளர வாங்கப்பா. என்னங்க பாத்தீங்களா? அங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சும்மா இரு பொண்ணி. எப்படிங்க சும்மா இருக்கிறது? அந்த பொண்ணோட அந்தஸ்து என்ன? நம்ம பார்த்திபனுடைய அந்தஸ்து என்ன? கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் முடிச்சு போட முடியுங்களா? அநாத பிள்ளைக்கும் மந்திரி மகளுக்கும் கல்யாணமா? யாரு அநாத? ஏழைங்கிட்ட வளர்ந்ததுனால பார்த்திபன் அநாத ஆயிட முடியாது பொண்ணி. அவன் இந்த நாட்டு இளவரசன். இளவரசனா? இந்த ரகசியத்தை எத்தனை நாளா
என்கிட்ட கூட நீங்க சொல்லலையே. ஆமாம் பொன்னி, இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட கூட வாய் தவறி சொல்லிவிட்டேன். அவன் இந்த நாட்டு இளவரசன் வெளியே தெரிஞ்சா அவன் உயிருக்கே ஆபத்து. வா சொல்றேன்.